ஹாய் மக்களே, நாளைக்கு தேதி 25 குவைத்தோட நேஷனல் டே. நாளைக்கு தேதி 26 லிபரேஷன் டே. குவைத்தில் நேஷனல் டேவோட செலிப்ரேஷன்ஸ் வந்து அங்கங்க நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நேத்து நைட்டு வந்து சூக் முபாரக்காக்கு போயிருந்தோம். நல்ல மக்கள் கூட்டம் களை கட்டுனுச்சு முபாரக்காவில் நேத்து. இந்த முபாரக்கா சூக்கு ஃபுல்லாவே இந்த லைட் செட்டப்லாம் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும் வருஷமே. அதுவும் இல்லாமல் இப்போ ரமதான் வேறையா, இன்னும் சூப்பரா போட்டிருக்காங்க லைட்ல அந்த வருஷம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ல போறேன், அதையும் பாருங்க. அப்புறம் அங்க முபாரக்கில் ஒரு இடத்துல நிறைய அவுல் வச்சிருந்தாங்க. அதாவது ஆந்த 2-3 வகையான ஆந்தாங்க இருந்துச்சு மக்கள் பார்வைக்கு. இந்த ஆந்தைகள் எல்லாமே Q8 அவுல் என்ற குழுவை சேர்ந்தது. இது வந்து மத்திய கிழக்கு பகுதியிலேயே ஆந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் மிகப்பெரிய குழு இது. இந்த குழு வந்து குவைத்துல முக்கியமான இடங்களுக்கெல்லாம் அந்த ஆந்தைகளை கொண்டு வந்து மக்களோட பழகிறதுக்கும் அதோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பளிக்குது. போன வருஷமும் இதே மாதிரி நேஷனல் டே அன்னைக்கு இதே இடத்துல இந்த ஆந்தைகளை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, நான் பார்த்துருக்கிறோம். இந்த ஆந்தைகள் எல்லாமே பார்க்க அழகா இருந்துச்சு, ஆனா எல்லாம் கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி தெரிஞ்சு பார்க்கறதுக்கு. நீங்க எங்க முபாரக்கா சூக்கு வந்தீங்கன்னா இந்த ஆந்தைகளை கைகளை பிடிச்சி பார்க்கலாம். ஆனா நீங்க 2 கேடி காசு பே பண்ணணும். நம்மளுக்கு இந்த ஆந்தைகளை கைகளை வாங்கி பார்க்கலாம் ஆசையா இருந்துச்சு, ஆனா 2 கேடிங்கிறப்ப அதிகம், அதனால அதை விட்டு பின் வாங்கியாச்சு. அந்த 2 கேடிக்கும் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் வயிறார. குறிப்பா அந்த ஆந்தைகளை ஒரு ஆந்தை மட்டும் எங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சு, சண்டைக்கு வர்றியா மண்டை பத்திராங்கிற மாதிரி. இந்த ஆந்தைகளை வீடியோ எடுக்கும் போது இன்னும் மண்டே திருப்பிக்கிறது, இந்த ட்ரோன்ல உள்ள கேமரா மண்டே திருப்புற மாதிரி. ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி பெரிய பெரிய ஆந்தைகளை நீங்க பாத்துருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.